ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது குடும்பங்களை குறித்த ஒரு செய்தி. இன்றைக்கு சத்துருடைய மிகப்பெரிய தாக்குதல் குடும்பங்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் கூட இன்றைக்கு அதிகமாய் இன்னைக்கு உடுக்குலைந்து காணப்படுகிறது. ஊழியர் குடும்பங்கள் விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கு சத்துருடைய மிகப்பெரிய தாக்குதலே குடும்பங்களை தாக்குவதுதான். வேதம் சொல்லுவது போல மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடல் சிதறடிக்கப்படும். அப்படியானால் இன்றைக்கு சத்துருடைய மிகப்பெரிய தாக்கம் கண்ணோட்டம் எல்லாம் குடும்பங்கள். திருச்சபைக்கு போகிற அநேக குடும்பங்கள்ல கூட இன்னும் ஒரு சரியான புரிந்து கொள்ளல் இல்லை. புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி. இன்றைக்கு குடும்பங்கள், தேவனுக்கென்று வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு தறிக்கெட்டு போயிருக்கிறது. விசேஷமாக வெளிநாடுகளிலே வேலை செய்கிற குடும்பங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருப்பதை பார்க்கலாம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் குடும்பம் என்பது என்ன, தேவன் ஏன் குடும்பங்களை படைத்தார், இது குறித்து ஏராளமான செய்திகளை நான் பதிவிட்டிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு சின்ன நினைப்பூட்டல். குடும்பம் என்பது அன்பானவரே, God's divine plan. அது தேவனுடைய தெய்வீக திட்டம். மனிதன் எதையோ கண்டுபிடித்தார், ஆனால் குடும்பம் என்ற ஒன்றை தேவன் கண்டுபிடித்தார். விவாகம், திருமணம். இட்ஸ் a God's divine plan. தெய்வீக திட்டம். இரண்டாவது, divine purpose. அதுல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நினைக்கிறாங்க வெறும் இன்பங்களுக்காக மட்டுமல்ல. அன்பானவர்களே, அவருடைய நோக்கம் நிறைவேற, திருச்சபை கட்டப்பட, குடும்பங்கள் கட்டப்பட, பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்படத்தான் தேவன் குடும்பங்களை உண்டாக்கினார். There's a divine purpose. மூன்றாவதாக, there's a divine pleasure. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கினார். ஆங்கிலத்துல அன்பானவர்களே, சரியாக ஹெல்ப்மேட், உதவியாக, சபார்டினேட் அல்ல, உதவியாக. சபார்டினேட் சொல்வது கொஞ்சம் கீழா இருக்கிறது, ஆனால் ஏற்ற துணையாக ஹெல்ப்மேட் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சொன்னேன், இட்ஸ் a God's divine pleasure. அது தேவனுக்கு மிக பிரியமான ஒன்று. எனவேதான் திருமறை சொல்கிறது, தேவன் குடும்பங்களிலே மிகவும் பிரியப்படுகிற ஒரு தேவன். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், God's divine provision. தேவன் குடும்பம் உண்டு பண்ணது மட்டுமல்ல, அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து அந்த குடும்பங்களை அவர் வாழ வைக்க விரும்புகிற கர்த்தர். God's divine provision. நான் சொன்னேன், God's divine protection. குடும்பங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் a divine plan of God. இரண்டாவது, the purpose of God. மூன்றாவது, the pleasure of God. தேவனுக்கு அது இன்பம். குடும்பங்களை கட்டுவதில் உங்களை விட, என்னை விட அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்படியானால் உங்கள் குடும்பங்களையும் என் குடும்பங்களையும் அவர் கட்ட விரும்புகிறார். God's divine pleasure. நான்காவதாக, divine provision. குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்ய விரும்புகிறார். protection. ஒரு குடும்பங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. எனவே நான் சொல்ல அதாவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும். நாளின் செய்தி, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு 12 காரியங்கள். இது ஆங்கிலத்தில் சொல்லுவேனால், நெவர் ஃபார் எவரி மேரேஜ். ஒரு காலம் இது குடும்பங்கள் இருக்குமையானால் இந்த குடும்பங்கள் ஆசிரமா இருக்காது. நெவர். ஒரு 12 நெவரை சொல்ல விரும்புகிறேன். 12 ஆல்வேஸ். இருக்க வேண்டிய காரியங்கள், இருக்கக்கூடாத காரியம். முதலாவதாக, இருக்கக்கூடாத ஒரு 12 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, நெவர் பி intolerant of your mate's diverse ideas. எல்லாருடைய குடும்பங்களிலேயும் ஒருமித்த கருத்து இல்லை. கவனிங்கள், திருமறை இப்படிதான் சொல்லுகிறது, அவள் இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள்ல வித்தியாசமான மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. கணவனுக்கு ஒரு கருத்து, மனைவிக்கு ஒரு கருத்து என்றால் பிறப்பு அதாவது அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை முறை வித்தியாசம், வளர்ந்தது வித்தியாசம்.
சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அந்த பாரம்பரியம், அந்த பழக்க வழக்கங்கள், வளர்ந்த விதம், அவள் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். நான் சொல்ல வந்தது, அன்பானவர்கள், ஒரு நாளும், அதாவது உங்களுடைய அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அவருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அன்பாருடைய அதற்கு ஒத்து போகும்படி அன்பா கேட்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இன்டாலரன்ஸ். அதாவது சில நேரங்களில அதை பொறுத்து கொள்ள முடியாது. எல்லாருடைய குடும்பங்களில ஒருமித்த கருத்து இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன எல்லாருடைய குடும்பங்களில நான் பார்த்த அளவுக்கு ஊதாரி மனைவி, சிக்கனமான கணவன், சிக்கனமான கணவன், ஊதாரி மனைவி மாறி மாறி வருகிறது. ஒரு அதாவது தேவன் அதிகமாக நேசிக்கிற ஒரு கணவன், பட்டுமடாமல் வாழ்கிற ஒரு மனைவி, தேவனை அதிகமாக நேசிக்கிற ஒரு மனைவி, கொஞ்சம் கூட அந்த தாகம் இல்லாத, அந்த பாரம் இல்லாத, அந்த உணர்வுகள் இல்லாத ஒரு கணவன். ஆனாலும் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த மாறுபட்ட கருத்துக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், போராட வேண்டாம், ஜெபியுங்கள், காலங்கள் மாறும். இரண்டாவது நான் சொல்ல வந்த never criticize your mate in public. உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ பொது வழிகளிலே அன்பானவர்களை குற்றம் சுமத்தாதிருங்கள். நீங்க நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன், ஒரு பொது வழியில என் கணவரை படி, என் மனைவி படி, அது ரொம்ப தவறு. டோன்ட் கிரிட்டிசைஸ், அதுக்கு விமர்சனம் செய்யாதிருங்கள். அவர் அப்படித்தான், அவர் இப்படிதான் பண்ணுவாரு, சொன்னா அவளை கேட்க மாட்டாரு, நீங்களே சொல்லுங்க. அப்படி யார் எந்த கணவரையும் எந்த மனைவியும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதாவது 4 சுவருக்குள்ள சொல்லுங்க, டோன்ட் கிரிட்டிசைஸ் இன் தி பப்ளிக். இன்னைக்கு குடும்பம் நிறைய பார்க்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு வாய்ப்பு, அதுதான் அவளுக்கு இருக்கிற சந்தர்ப்பம். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் கிரிட்டிசைஸ் யுவர் மேட் இன் பப்ளிக். பொது வழிகளிலே உங்கள் கணவரையோ உங்கள் மனைவிகளோ குற்றப்படுத்தாதிருங்கள், அவருடைய குறைகளை எடுத்து கூறாதிருங்கள். அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. பொது வழிகளிலே அவர் இப்படித்தான் பண்ணுவார், இப்படித்தான் பேசுவார், வேண்டாம். மூன்றாவது சொல்ல, never store up anger, accusation that you can drop like a bomb. முடிந்த அளவுக்கு உங்கள் கோபத்தை அடக்கி கொண்டு ஒரே நாளிலே அது ஒரு அணுகுண்டை போல வீசறியாதிருங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, அதாவது don't store up your anger, don't store up your accusation. குற்றச்சாட்டுகளை சேர்த்து வச்சு ஒரே நாள்ல அதை வெடிக்க வைக்காதீங்க, அது மிக தவறு. never do it. திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை, never store your anger. எல்லா வீட்டிலும் கோபம் இருக்கும், கணவனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. முடிந்த அளவுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தையின் போல சூரியன் அஸ்தமிப்பதற்கு உண்டாக உங்கள் கோபம் தனியே கடவுள். இந்த பிரச்சனை என்னவென்றால், மொத்தமா சேர்த்து வச்சு சேர்த்து என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய பூகம்பம், அது வெடித்து கிளம்புகிறது. உன்னுடைய விளைவு என்ன? அன்னைக்கு ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, ஊழியங்கள் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த கருத்து, do in your convenient time. அதாவது அந்த கோபத்தை அவ்வப்போது சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம், நீங்க யாரும் ஏத்துக்கிறது இல்லை, ரொம்ப கடினமான வார்த்தைகள் தான் இது. never store your anger. ஒரு கோபத்தை மொத்தமா சேர்த்து வச்சு பூகம்பத்தை உண்டாக்காதீர்கள். அது எல்லாருக்குள்ள உண்டு. மனசுக்குள்ளே போட்டு வச்சு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு நாள் வெடித்து கிளம்புவது வேண்டாம். உங்க குடும்பத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆபத்து. நான் சொல்லுகிற வார்த்தை never. நான்காவது ஒரு never சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய உரையாடல்களை நிறுத்தி விடாதீர்கள். Don't stop your communication. இந்த உரையாடல்களை நிறுத்தும் போது அது இன்னும் அதிகமாகத்தான் மாறும். never stop your communication. நிறைய குடும்பங்கள்ல பேசுறது இல்லை, பேசாத கணவன் மனைவி இவ்வளவு பேர் இருக்கிற குடும்பங்கள்ல, ஊழியர் குடும்பங்களோடு இருக்கிறாங்க, கணவன் மனைவி பேசுறதே இல்லை. பேசினா பிரச்சனை தான். ஆனா முடிந்த அளவுக்கு அன்பானவர்களே, பேசி தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், never. கவனியங்கள், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை
your communication with your mates. Never stop your communication. அதாவது எல்லாவற்றையும் அடக்கி வச்சுக்காதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அதை அடக்கி வைக்கும் போது ஆரம்பத்தில் சொன்னது போல பூகம்பம், புயல் காற்று, சூறாவளி இதெல்லாம் வந்துடும். 5வது குறிப்பு, உங்கள் மனைவியின் குடும்பத்தாரையோ ஒரு கணவனின் குடும்பத்தாரையோ குறைவாய் மதிப்பிடாதிருங்கள், குறைவாய் பேசாதிருங்கள். நெவர், நான் சொல்ல வந்த வார்த்தை நெவர் பி லிட்டில் யுவர் மேட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவருடைய நிறைய குடும்பத்தில் அப்படி நடக்குது. உங்க அம்மா இப்படி, உங்க அக்கா இப்படி, உங்க தாய் இப்படி, கணவன் சொல்றார் உங்க அம்மா இப்படி, மனைவி உங்க அம்மா இப்படி. யோசித்து பாருங்கள், நீங்க எப்படி பரலம் போவீங்க? நெவர் கிரிட்டிசைஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், யுவர் மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்க கணவனுடைய வீட்டாரை குறைவா மதிப்பிடாதீங்க. இன்னைக்கு குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனை அதுதான், உண்மை அதுதான். அந்த அம்மா வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவன் வீட்டார் ஜலதோஷம். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய பிள்ளைகள் கூட தாய் வழி வருகிற குடும்பத்தை நேசிக்கிறாங்க, தகப்பன் வழியா வருகிற குடும்பம் நேசிப்பது மிக குறைவு. அது தவறு. சொல்லித்தார்கள், நெவர் டூ இட் லைக் தட். நான் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நெவர் பி லிட்டில் யுவர் மேக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். உடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை அன்பானவர்களே குறைத்து பேசாதீர்கள், அவர்களை எந்த நிலையிலும் அவமதிக்காதீர்கள். ஆண்களும் கணவனும் மனைவியும் மேட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உயர்வாய் கருதுங்கள். மனைவி கணவன் வீட்டாரை உயர்வாய் கருதுங்கள், கணவன் மனைவி வீட்டாரை உயர்வாய் கருதுங்கள். அவர் ஃபாதர் இன் லா அல்ல, ஃபாதர் இன் லவ். மதர் இன் லா அல்ல, மதர் இன் லவ். தாயை போல நேசிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு மதர் இன் லா என்ற வார்த்தை காலப்போக்கில் வந்தது. அது ஒரிஜினலாக மதர் இன் லவ். அந்த மதர் இன் லவ் தான் மதர் இன் லா என்ற வார்த்தையை மாறவே எந்த சூழ்நிலையிலும் அன்பானவர்களே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் மேட்ஸ் ஃபேமிலி. 6வதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நெவர் டேக் யுவர் மேட் ஃபார் கிராண்டட். அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நீங்க ரொம்ப அது அதாவது நெவர் டேக் இட் கிராண்டட். எல்லாமே பரவாயில்லை. நான் சொல்லுற வார்த்தை நெவர் டேக் யுவர் மேட் ஃபார் கிராண்டட். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாள் சமதியா இருப்பாங்க, ஒரு நாள் எரிமலை ஆயிடுவாங்க. முடிந்த அளவுக்கு புரிந்து கொண்டு வாழுங்கள், பேசி வாழுங்கள், ஒரு மதித்து வாழுங்கள். நான் சொல்ல வந்த 7வது குறிப்பு, நெவர் ரெஃப்யூஸ் டு லிசன் யுவர் மேட்ஸ். நீங்க தான் பிரச்சனை குடும்பங்கள்ல. அவங்க என்ன சொல்ல வராது காது கொடுத்து கேளுங்க. நிறைய குடும்பங்கள்ல காது கொடுத்து கேட்கவில்லை. அது என்ன பைத்தியக்காரி, அந்த ஒரு லூசு. நெவர் ரெஃப்யூஸ் டு லிசன் யுவர் மேட்ஸ் கான்வர்சேஷன். அவர் என்ன சொல்ல வராங்க, அவர் என்ன சொல்ல வர. நீங்க அறிவாளியா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட குறைஞ்சு படிச்சிருக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவர் உங்களை விட குறைந்து படித்திருக்கலாம், பரவாயில்லை. லிசன் வாட் she says or he says. என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து கேளுங்கள். வேறும் சொல்லுகிறது, அப்படி கேட்கும் போது ஞானம் விளங்கும். நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். உங்கள் முடிவு அவர் கருத்தில். நான் சொல்ல விரும்புகிற 8வது குறிப்பு, never insensitive to your mate's feelings or moods. அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வாழாதீங்க. உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுங்க, நெவர் இன்சென்சிட்டிவ். நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. கோபமா இருக்கிறாரா, அவர் எப்படி இருக்கிறார், அது போல மனைவி. நான் சொல்ல வந்த வார்த்தை நெவர் இன்சென்சிட்டிவ். புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்காதீங்க. அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்க, அவங்க மனநிலையை புரிந்து கொள்ளுங்க, அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 9வது நான் சொல்ல வந்த வார்த்தை, நெவர் மேக்னிஃபை யுவர் மேட்ஸ் ஃபால்ஸ் ஆர் வீக்னஸ். குறைகளை பெரிதாய் காட்டாதீங்க. எல்லாருக்கும் குறை உண்டு. தங்கத்துல ஒரு குறை இருக்கு சொல்றாங்க. நெவர் மேக்னிஃபை யுவர் ஃபால்ஸ் மேட்ஸ் ஃபால். அந்த குறைகளை பெருசா, குறைகள் எல்லாம் மனிதர்களே இல்லையே. நான் பார்த்த அளவுக்கு கவனிங்கள். ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஜாடிக்கு ஏற்ற மூடி நிறைய பேருக்கு இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நெவர், அதாவது அண்டர் எஸ்டிமேட், நெவர்
மேக்னிஃபை யுவர் மேட்ஸ் மிஸ்டேக்ஸ். அது பெருசா காட்டாதீங்க. எல்லாரும் தவறு, தவறுவது மனித இயல்பு. நீங்களும் தவறு, நானும் தவறுகிறோம். ஆனால் அந்த தவறை பொறுத்து கொள்வதுதான் மனித பண்பு, ஆவிக்குரிய பண்பு. எத்தனையோ தவறை நாம் செய்கிறோம், தேவன் பொறுத்திருக்கிறார். நம்முடைய கடந்த கால தவறுகள், நிகழ்கால தவறுகள், நம்முடைய எத்தனையோ தவறுகளை அவர் பொறுத்திருக்கிறாரே. Why not we? நாம் ஏன் பொறுத்துக் கொள்ளக்கூடாது? சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்ல விரும்புகிற இந்த 9வது குறிப்பு, அன்பானவர்களே, அவருடைய பலவீனங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். மேக்னிஃபை யுவர் மேட்ஸ் ஃபால்ஸ் ஆர் வீக்னஸ். டோன்ட் நெவர். அந்த குறைகளை பெருசா சொல்லி, குற்றங்களை பெருசா சொல்லி மிகைப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு தான் கெடுதி. 10வது குறிப்பு, நெவர் இக்னோர் யுவர் மேட்ஸ் வார்னிங்ஸ். ஒருவேளை உங்கள் மனைவியோ கணவனோ நீங்கள் சொல்லும் பாதை தவறு, உங்கள் காரியங்கள் தவறு என்று எச்சரிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நெவர் இக்னோர் த வார்னிங்ஸ். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அந்த எச்சரிப்பை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு. இன்னைக்கு அது இல்லை. நான் சொன்ன பல காரணம் குடும்பங்களே இல்லை. நான் தான் மந்திரி, அதுல வேற அந்த பெண்ணின் பெற்றோர் சொல்றாங்க, என் மகள் எப்படிதாங்க இருப்பா, என் மகள் அப்படியே வளர்த்துட்டேன். உலகத்துல சொல்லுவாங்க, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். எனக்கு அது நம்பிக்கை இல்லை. மனைவி அமைதெல்லாம் பெற்றோர் வளர்த்த வரம். உங்க பெற்றோர் அது சரியா வளர்த்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதே போல கணவன் கூட, கணவன் அமைவதெல்லாம் இல்லை. நல்ல பெற்றோர்கள் அது வளர்ப்பு நல்லா இருந்தா அந்த பெண் நல்லா இருப்பான். அதே போல அந்த பையன் நல்லா வளர்த்திருந்தா பையன் நல்லா இருப்பான். இதுல இன்னொன்னு சொல்றாங்க, அப்படித்தான் திருமணம் ஆன பிறகு மாறுவான். அப்படி யாரும் மாறின மாதிரி தெரியல. அவளும் மாறவில்லை, அவனும் மாறவில்லை. எனவே நான் சொல்ல வந்த குறிப்பு, டோன்ட் இக்னோர் யுவர் மேட்ஸ் வார்னிங். உங்கள் குடும்பத்துல கணவனோ மனைவியோ எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் உறவுகளுக்கு பாலமாயிருக்கும். அடுத்த ஒரு நெவர் attempt to reshape your mate's personality or remold the mate's disposition. தமிழ்ல சொல்லுகிறேன். அதாவது don't try to reshape a personality. சிலருக்கு இயல்பான அந்த மனதில் இயல்பான வாழ்க்கை உண்டு. அந்த இயல்பான வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், never attempt to reshape your mate's personality. சிலருடைய பர்சனாலிட்டி அப்படித்தான், இயல்பான மனநிலை. அதை நம்ம மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்ற முடியும். never try to do that. ஜெபியுங்கள், தேவன் மாற்றுவார். இப்ப நான் நெவரை பத்தி சொன்னேன். அடுத்து ஆல்வேஸ், ஒரு 10 ஆல்வேஸ் நான் சொல்ல விரும்புறேன். முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள், திரையிலே பாருங்கள். நம்பர் 1, முதலாவது, ஆல்வேஸ் கன்சிடர் யுவர் மேட்ஸ் ஃபீலிங். அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய 1000 பிரச்சனை வர, நாள் முழுக்க பிள்ளைகளோடு போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், சமையலிலே போராட்டம், உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆல்வேஸ் கன்சிடர் யுவர் மேட்ஸ் ஃபீலிங்ஸ். அது சொல்ல விரும்புகிறேன், ஆல்வேஸ் ரிகார்ட் யுவர் மேட் இன் யுவர் பார்ட்னர்ஷிப். உங்களை கனம் பண்ண கத்துங்க. கணவன் மனைவியை கனம் பண்ணுங்க. அதாவது சொல்ல கனம் பண்ணுவதில் ஒரு முந்திக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வந்த கருத்து, ஆல்வேஸ் ரிகார்ட் யுவர் மேட்ஸ். உங்களுடைய கவனிங்க, அவர்கள், நான் சொல்ல இந்த கருத்து சபார்டினேட் அல்ல, அவர்கள் வேலைக்காரி அல்ல. இதைத்தான் சொல்லுவது மல்கியாவில், அவர் உடன்படிக்கையின் தோழி. நிறைய குடும்பங்கள்ல வேலைக்காரமா ட்ரீட் பண்றாங்க. பொதுவாக அந்த வாடி போடி என்ற பேசுற வார்த்தையை தவறு. இந்த கிறிஸ்து குடும்பங்கள்ல வாடா போடான்னு பேசுறாங்க. கணவனை பேரிட்டு சொல்ற மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. அது கலாச்சாரங்கள் தவறு. யுவர் மேட்ஸ் கனம் பண்ணுங்க. எந்த அளவு கனம் பண்ணுங்களோ, புருஷர்களே உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷனை கனம் பண்ணுங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒரு பைத்தியம். டோன்ட் do like that. Always respect your mates. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, அவருடைய always give the mates benefit of their doubts. கவனிங்கள், சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துக்காதீங்க. அதாவது அவருடைய நன்மைகள், அவர்
கணவனுக்கு எது நன்மையோ அதை செய்யுங்க, மனைவிக்கு எது நன்மையோ செய்யுங்க. திரும்ப சொல்லுவேன், ஆல்வேஸ். நான் சொல்ல அந்த வார்த்தை ஆல்வேஸ், அது சந்தேகத்துக்குரிய ஒரு இடம் தராதீங்க. சந்தேகம் இருந்தா பேசி தீருங்க. நான் சொல்ல வந்த இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், give your mates the benefit of the doubts, never always. உங்கள் அந்த சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வேண்டாம். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், always handle your mates emotion with sincere regard. உண்மையான மனதோடு கூட அவருடைய உணர்ச்சிகளை கையாளுங்கள். இது தேவைக்காக அல்ல. நீங்க குடும்பங்கள் தெரியும், உங்களுக்கு காலையெல்லாம் சண்டை, இரவிலே பாசமழை வேண்டாம். நான் சொல்ல வந்த கருத்து, ஆல்வேஸ் ஹேண்டில் யுவர் மேட்ஸ் எமோஷன் வித் சின்சியர் ரிகார்ட். உண்மையான மனதோடு, உத்தம மனதோடு அதை கையாள முயற்சியுங்கள். அடுத்து ஒரு ஆல்வேஸ் சொல்ல விரும்புகிறேன், ஆல்வேஸ் பிராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ். எப்பொழுதும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும், ஆல்வேஸ். இயல்புதானே, ஏன் தெரியுமா? அதுதான் உங்களை குணமாக்கும், உங்கள் ஆத்துமாவை குணமாக்கும். உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும். எங்கே மன்னிப்பு ஜபம் கேட்கப்படாது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். where there is forgiveness there is no inner healing. எங்கே இந்த மன்னிப்பு இல்லையோ அங்கே உங்களுக்கு சுகம் இல்லை. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சுகம் கிடைக்காது. யாக்கோபு சொல்லுகிறான், நீங்கள் சுஸ்தமாகும்படி உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு. எனவே நான் சொல்ல குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, பிராக்டிஸ், ஆல்வேஸ் பிராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பை முடிந்த அளவுக்கு கையாளுங்கள். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆல்வேஸ் பில்ட் அப் கான்பிடன்ஸ். அதாவது நம்பிக்கை போன்ற கட்டுங்கள். இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவருடைய, உங்கள் கணவர் சொல்லுங்க உங்களால் முடியும், மனைவி சொல்லுங்க உங்களால் முடியும். அவள் திறமைகளை கட்டுங்கள். உங்களால முடியாது, உங்களால முடியாது இல்லை சொல்லுங்க. உங்க கணவர்கிட்ட உங்களால ஊழியம் செய்ய முடியும், உங்களால் பிரசங்கம் பண்ண முடியும். அதே போல மனைவிக்கு உங்களால் முடியும், நீ பிரசங்கிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். பில்ட் ஆர் எபிலிட்டிஸ். அவங்களோட திறமைகள் உங்களுக்கு தெரியும். இடிக்க அல்ல, ஊன்ற கட்டவே குடும்பங்களை கத்த வைத்திருக்கிறார். திருமுறை படிக்கிறேன், ஆல்வேஸ் பில்ட் த கான்பிடன்ஸ். நம்பிக்கை உருவாக்குங்கள். சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாம் இழந்து போயிருக்கலாம், வியாபாரம் தோல்வியா இருக்கலாம், வேலை போயிருக்கலாம், எல்லாமே போயிருக்கலாம். பில்ட் இஸ் கான்பிடன்ஸ். அதே போல மனைவிக்கும் சுயமா இருக்கலாம், மருத்துவங்களுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் வித்தியாசமா இருக்கலாம். பில்டர் கான்பிடன்ஸ். முடியும், தேவன் சுகமாக்குவார், நமக்கு ஒரு வாழ்வு தருவார். எல்லாமே முடிந்து போயிருக்கலாம், மறுவாழ்வு இல்லை என்று சொன்னால் பில்ட் ஆர் கான்பிடன்ஸ். பில்ட் இஸ் கான்பிடன்ஸ். உங்கள் கணவனுடைய நம்பிக்கையை உருவாக்குங்கள். அதே போல மனைவிகளே, புருஷர்களே, மனைவியுடைய நம்பிக்கை உருவாக்குங்க. முடியும், நம்ம வாழ்வோம், நம்ம வளருவோம், இதே சமுதாயத்தில் நாம் பேசப்படுவோம். பில்ட் யுவர் கான்பிடன்ஸ். அடுத்து நான் சொல்ல விரும்புகிறது, makes desire above your own. உங்கள் விருப்பங்களை விட உங்கள் மனைவி விருப்பம் பெருசு. அதே போல உங்கள் விருப்பத்தோட கணவனுடைய விருப்பம் பெருசு. இன்னைக்கு குடும்பங்கள் அப்படி இல்லை, என் விருப்பம் தான். சின்ன சின்ன காரியங்களுக்கு அவருக்கு பிடிக்கலையா விட்டுருங்க, அந்த அம்மா பிடிக்கலையா விட்டுருங்க. இன்னைக்கு நான் என் விருப்பம், என் ஆசை ஒண்ணு இல்லை. ஈவன் சின்ன சின்ன தலையில கூட ஒரு சண்டை. நான் இங்கதான் படுப்பேன், அது என்னுடைய தலையணை, அது என்னுடைய போர்வை. நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன், தலையணை சண்டை, பெட்ஷீட் சண்டை. நான் சொல்ல வந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க, அதாவது ஆல்வேஸ் prepare to make desire above your own. உங்கள் விருப்பத்தை விட உங்கள் கணவன் விருப்பம் பெருசு. அதே போல உங்கள் விருப்பத்தை விட உங்கள் மனைவி விருப்பம் பெருசு. நான் சொல்ல வந்த வார்த்தை டிசையர் above your own. உங்கள் விருப்பத்தை விட அது மேலா எண்ணுங்கள். உங்கள் விருப்பம் இருக்கலாம், 1000 விருப்பங்கள் இருக்கலாம். ஆல்வேஸ் prefer your mate's desire. அவர் விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. அதே போல அவருடைய விருப்பம் அது வேண்டுமா இருக்கலாம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அடுத்தபடியாக always exercise care and understanding. புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை. எக்ஸசைஸ் கேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பராமரிப்பு, அந்த பராமரிப்பு, அதாவது
நம்முடைய பராமரிப்பு இருக்கிறது என்பதை அதாவது என் மனைவி என்ன கேர் பண்றான், என் புருஷன் என்ன கேர் பண்றான், அப்படி ஒரு எண்ணத்தை உங்கள் குடும்பங்களை உருவாக்குங்கள் ஆல்வேஸ். அப்படி இல்லாவிட்டால் அது பல தவறுகளுக்கு உங்களை கொண்டு போயிடும். இட் மேக்ஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ மிஸ்லீடிங். வழி தப்பி போயிடுவீங்க. நிறைய பேர் அப்படித்தான், என் கணவன் என்ன கவனிக்கல, என் மனைவி என்ன கவனிக்க. உண்மைதான். ஆல்வேஸ் நான் சொல்ல வந்த வார்த்தை, எக்ஸசைஸ் யுவர் கேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பராமரிப்பை பயன்படுத்து. என் மனைவி என்னை கவனிக்கிறாள், என் மனைவி நன்றாய் பார்த்துக் கொள்ளுகிறாள், என் புருஷன் நன்றாய் பார்த்து, அந்த எண்ணத்தை உருவாக்குங்கள். குடும்பம் உடையாது, குடும்பம் சீர்கெட்டு போவாது. அடுத்தபடியாக ஆல்வேஸ் மேக்சிமைஸ் யுவர் மேக்ஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையில் ஸ்ட்ராங் பாயிண்ட் வருது, அதாவது வீக் பாயிண்ட் இருக்குது. நீங்க என்ன பண்றோம், அதாவது அந்த வீக் பாயிண்ட் பெருசாக்கிறோம், ஸ்ட்ராங் பாயிண்ட் சின்னதாக்கிறோம். டோன்ட் மினிமைஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட். எல்லாரும் ஸ்ட்ராங் பாயிண்ட்டுக்கும் வீக் பாயிண்ட் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும், எல்லா குடும்பங்களும் இருக்கும். என்ன பிரச்சனைனா, அந்த பலவீனமான பகுதியை பெருசா காட்டும், பலமுள்ள பகுதியை காட்டுறதே இல்லை. எல்லாரோட வாழ்க்கையில there are some strong points and weak points. அது பிரச்சனை கூட இருக்கும். there are some weak points. நீங்க என்னன்னா, அந்த பலவீனமான பகுதியை பெருசா காட்டும், பலமுள்ள பகுதியை சொல்றதே இல்லை. Don't do that always. நான் சொல்ற வார்த்தை, always maximize your make strong points. நல்ல குணங்களை பெருசுபடுத்தி காட்டுங்க, பலவீனமான பகுதிகளை குறைத்து காட்டுங்கள். Always refrain outburst of anger. நான் சொல்ல வந்த வார்த்தை, முடிந்த அளவுக்கு வாதங்களை தவறுங்கள். எப்போதும் இந்த குடும்பங்களில் பட்டிமன்றம் தான் அதிகமா இருக்குது. வாதங்கள், பட்டிமன்றம், நீயா நானா, அதை பார்த்து பார்த்து இப்படி ஆயிடுச்சு. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா? நோ. திரும்ப சொல்கிறேன், ஆல்வேஸ் ரெஃப்ரைன் அவுட்பஸ்ட். பொங்கி விழாதிருங்க, அமைதியா பேசுங்க. எரிமலை வேண்டாம். எல்லாரும் மனுஷன் தானே, திரும்ப சொல்ல வேண்டிய, அதாவது அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, எல்லா இடத்திலும் there are ups and downs. நான் சொல்லுற வார்த்தை, ஆல்வேஸ் ரெஃப்ரைன். முடிந்த அளவுக்கு வாதங்களையும் விவாதங்களையும் பட்டிமன்றங்களையும் தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவு புரிஞ்சுங்க. மூடு சரியில்லை பாருங்க. பொறுமை என்பது உலகத்தின் பார்வையில் பலவீனம், தேவனுடைய பார்வையில் அது கனி. ஆல்வேஸ் ரெஃப்ரைன் தி அவுட்பர்ஸ்ட். அந்த பொங்கி வெடிதை அதை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். கடைசியாக, ஆல்வேஸ் டிசர்ன் யுவர் மேட்ச் மோட் பிஃபோர் கம்யூனிகேட்டிங் தி ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை பேசுவதாக அந்த இடம், பொருள், காலம், தமிழ் சொல்லுவாங்க இடம் சுட்டி விளக்கு. ஒரு பிரச்சனை பேசுறதுனால அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அந்த மோடு எப்படி, அவர் மனதில் இருக்கிறார், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதை பேசுறதுக்கு முன்னால ஏற்கனவே வெந்து வந்திருக்கிறார். அலுவலகத்தில் பல போராட்டம், அதிகாரிட்ட போராட்டம், சக மனிதரோட போராட்டம், வியாபாரத்தில் தோல்வி, ஏமாற்றங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனை சொல்லாதீங்க, கவனிங்கள். பிஃபோர் நான் சொல்லாத வார்த்தை, discern your next move before communicating the problem. உங்க பிரச்சனை சொல்றது முன்னாலே உங்க மனநிலை எப்படி, அதே போல மனைவி கூட. குடும்பங்கள்ல வீட்டுக்குள்ள அப்பதான் வர சொன்னாங்களே, செருப்பை காட்டுறது சேரி உரைப்பது. உங்க அம்மா எப்படி, உங்க பிள்ளைகள் எப்படி, நான் இருக்க மாட்டேன், நான் வேணுமா, உங்க அம்மா வேணுமா, அதே போல அவர் கூட அந்த மனநிலை புரியாம காலை முதல் இரவு நேரம் போராடுகிறாள். பிள்ளைகளோட போராட்டம், வாழ்க்கையின் போராட்டம், சமூக போராட்டம். பிளீஸ் டிசர்ன் யுவர் மேக்ஸ் மூவ். அவருடைய மனநிலை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, அப்படி இருக்குமானால் உங்கள் குடும்பம் அன்பானுடைய அன்பு கூறும் குடும்பமாய், அரவணைக்கும் குடும்பமாய், அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாய், ஆஸ்வத குடும்பமாய் மாறும். நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் குடும்பம் இன் லவ், இன் கம்பேனியன், எல்லாவற்றிலும் பிறமொழி சொன்னது போல அன்பு கூறும் குடும்பமாய், அரவணைக்கும் குடும்பமாய், ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆரோக்கியமான குடும்பமாய், தேவன் அங்கீகரிக்கும் குடும்பமாய் உங்கள் குடும்பங்கள் மாறும். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், நெவர் ஃபார் த மேரேஜ். இரண்டாவது, ஆல்வேஸ் ஃபார் த மேரேஜ். தவிர்க்க வேண்டியவர்கள், எப்போதும் செய்ய வேண்டியவர்கள். செய்து பாருங்கள்,
God's purpose will fulfill. God's plan, God's pleasure, God's provision, God's protection. குடும்பத்தில் நாளும் தங்கி தாபரிக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. குடும்பங்களை கட்டுகிறவரே, குடும்பங்களை காக்கிறவரே, குடும்பங்களை விரிவாக்குகிறவரே, உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நெவர் எது செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்க, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களுக்கு கிருபையின் பலத்தைத்தான். நாங்கள் மண்ணான மனிதர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான். தேவனே, குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய ஆளுகை நீ கேட்டோமே, the pleasure of God, the provision of God, the protection of God, the plan of God நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே ஆண்டவரே, தேவனுக்கேற்ற மாளிகையாய், தேவனுக்கேற்ற குடும்பங்களாய், தேவன் அங்கீகரிக்கிற குடும்பங்களாய் மாறும். தேவரே, இந்த குடும்பம் நல்லா இல்லைன்னா சபை நல்லா இருக்காது. எனவே எங்களை நோக்கத்துக்காக இணைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். ஏழ்மை வறுமை மாறட்டும், இல்லாமை அகலட்டும், மனக்குழப்பங்கள் மாறட்டும், அறியாமை மாறட்டும், புரிந்து கொள்ளல் வரட்டும், சரியான தெளிவு, சரியான புரிந்து கொள்ளுதல் வரட்டும். சத்துருடைய எல்லா கிரியைகளை சபிக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிறது போல சத்துரு அதுவரை குடியேறுதல் முற்புதலும் இல்லை. இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சி, அவனுடைய எல்லா அந்தவரே தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம் ஐயா. இயேசு இருக்கிற குடும்பமாய் ஆண்டவர் வாசமுள்ள குடும்பங்கள் மாறட்டும். எங்கள் முழு குடும்பத்துக்கு நாமக்காரன் எங்கள் வீடு ஒரு சேவ்ட் ஹவுஸ், ஒரு சர்விங் ஹவுஸ், ஒரு சாங்டிஃபைட் ஹவுஸ். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வீட எங்கள் வீடு மாறட்டும். ஒரு சேவ்ட் ஹவுஸ், சர்விங் ஹவுஸ், சாங்டிஃபைட் ஹவுஸ் எங்கள் வீடு அப்படி மாற அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இது கடினம், அதனால சாத்தியம். முயற்சித்து பாருங்கள். இந்த செய்தியை இன்னொரு கேளுங்கள், ஊடகத்தில் கேளுங்கள், அடுத்த குடும்பங்களை அனுப்புங்கள். இந்த குடும்பங்களை கட்டுவோம். எந்த குடும்பத்தை இடிக்க வேண்டாம், இடிக்க அல்ல, கட்டவன் அழைத்திருக்கிறார். God bless. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.